உங்கள் தலையில் 3 மனங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆச்சரியமாக இருக்கா? ஆனால் உலக புகழ்பெற்ற உளவியலாளர் சிக்மண்ட் ஃப்ரான்ஸ் அதைத்தான் சொல்கிறார். அந்த 3 மனங்கள் என்ன, அவை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். Hi guys, I'm your DK. Did you know there are 3 minds inside you? Welcome back. Clarity is key. 1900களில் தொடக்கத்தில் சிக்மண்ட் ஃப்ரான்ஸ் மனித மனம் பற்றிய ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார். 1920இல் அவரது ஸ்ட்ரக்சரல் மாடல் அடிப்படை கருத்துக்கள் வெளிவந்தன. 1923இல் வெளியான த ஈகோ, த இட் என்ற புத்தகங்களில் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்ற அமைப்பு முறையாக விளக்கப்பட்டது. இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இந்த 3 பர்சனாலிட்டியும் எங்கேயும் பார்க்கலாம் அப்படின்னா அது எங்கேயும் பார்க்க முடியாதுங்க, உங்களுக்குள்ளே தான் பார்க்க முடியும். ஏன்னா அந்த 3 பர்சனாலிட்டியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம எப்படி நம்மளுக்குள்ளே இருந்து பார்க்கறது, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத சில எக்ஸாம்ஸ் மூலிமா நான் சொல்கிறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாடர்ன் நியூரோ சயின்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இந்த 3ஓட பர்சனாலிட்டியும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. அந்த சிஸ்டமில் ஃபஸ்ட்டு லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். லிம்பிக் சிஸ்டம் அப்படிங்கிறது உணர்ச்சிகள், ஆசைகள், இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா இத்தோட ஒத்து போகுது. நம்மளோட உணர்ச்சிகள் வெளியே வரும்போது, ஆசைகள் வெளியே வரும்போது அப்போது இத்து தான் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட், ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது திட்டமிடல், கட்டுப்பாடு. நம்ம ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யும்போதும் அதை கட்டுப்பாடாகவும் செய்யணும். திட்டமிட்டால் மட்டும் பத்தாது, கட்டுப்பாடாக செய்யணும். அப்படிங்கும்போது ஈகோ அந்த செகண்ட் கேரக்டர் நான் சொன்னேன். இந்த ஈகோங்கிறது செகண்ட் கேரக்டர். அந்த செகண்ட் கேரக்டர் ஒத்து போகுது. ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற திட்டமிடுதல், கட்டுப்பாடுங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு ஒரு கட்டுப்பாடை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செகண்டில் இருக்க அந்த ஈகோ தான் வெளியே நம்மளோட ஈகோ தான் அந்த வேலையை செய்ய தோண்டுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேர்டு பார்த்திங்கன்னா மாரல் சோசியல் ப்ராசஸிங் நெட்வொர்க் அப்படிங்கிறது சமூக விதிகள், நெறிமுறைகள் அப்படிங்கிறது பார்க்குறோம். சமூக விதிகள் அப்படிங்கிறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சொசைட்டியில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நெறிமுறைகள்னால் நெறிமுறைகள் அப்படின்னா கட்டுப்பாடாக நம்ம இந்த நெறிமுறைகளை கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம இப்படித்தான் வாழணும்னு வாழ்கிற அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அந்த ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வெளியே வருது. அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க அந்த சூப்பர் ஈகோ தான் வெளியே வருது. கட்டுப்பாடாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் இப்படிங்கிற அந்த தாட்டில் வருது பார்த்திங்களா. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த சூப்பர் ஈகோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வெளியே வரும்போது அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் நீங்கள் அதிகமாக வெளியே பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வெவ்வேறு முகங்கள். அந்த 2 வெவ்வேறு முகங்கள் ஒன்றாக இணையும் போது தான் ஒரு ஹியூமனுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இது தான். ஸோ இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இப்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, நம்ம என்ன பண்ணும்போதும் நம்மளுக்குள்ளே இருக்க அந்த 3 பர்சனாலிட்டியில் எந்த பர்சனாலிட்டி நம்ம அதிகமாக வெளியே காட்டுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு மறக்காமல் நீங்கள் எந்த பர்சனாலிட்டி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. பை பாய்.